முனிய அப்படியே வலி தாங்காம படுத்துட்டான். இத பார்த்த ராசப்பன் ஓடி வந்து அந்த 5வது ஆளை எட்டி மிதிச்சான். ஏதோ பாறைய எட்டி உதைச்ச மாதிரி இருந்தது. அவன் காலு அப்படியே உடஞ்சிருச்சு. ஆனா அந்த 5வது ஆள் எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே நின்னுகிட்டு இருந்தாரு. இத பார்த்த இன்னொரு ரவுடி கத்தி எடுத்து அந்த 5வது ஆளை குத்துனான். அந்த கத்தி அப்படியே வளைஞ்சு போச்சு. ஆனா அந்த 5வது ஆளுக்கு எதுவுமே ஆகல. ஒரு விரல வச்சு அந்த ரவுடிய தள்ளி விட்டார் அந்த 5வது ஆள். அவன் அங்க இருந்த மரத்து மேல முட்டி கீழே விழுந்தான். கடைசியா வந்த ரவுடி ஒரு கட்டை எடுத்து அந்த 5வது ஆள் மண்டையிலேயே அடிச்சான். திரும்பி பார்த்த அந்த 5வது ஆள், ஓ ராமா நீயா, சரி உன் பேருக்காக உன்னை விடுறோம் போ அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே ராம உயிர் பொழைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டான். இத எல்லாத்தையுமே மரத்து மேல உட்கார்ந்திருந்த ஆதித்யவர்மன் பார்த்துக்கிட்டே இருந்தான். உடனே அவன் கீழே இறங்கி வந்து அந்த 5வது ஆளா கும்பிட்டான். ஐயா, கடவுள் மாதிரி வந்து என்னைய காப்பாத்துனீங்க, யார் நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் ஆதித்யவர்மன். அந்த நேரத்துல பலமா காத்தடிச்சுது. அவருடைய முகமூடி அப்படியே விலகுச்சு.